அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த 2025 G7 சம்மிட் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2025 G7 சம்மிட் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னா கனானாஸ்கிஸ் அப்படிங்கிற இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அல்பர்ட்டா, கனடா. சரிங்களா? கனானாஸ்கிஸ், அல்பர்ட்டா, கனடா இங்கே தான் வந்து நடக்க போகுது. சரியா? ஸோ 2024ல பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பூலியா இன் இட்டாலி. சரியா? இட்டாலியில் நடந்திருக்கும். அடுத்தது வந்து 2023ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிரோஷிமா ஜப்பான்ல வந்து நடந்திருக்கும். ஓகேவா? 2023ல 2022 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பவேரியா இன் ஜெர்மனி வந்து நடந்திருக்கும். சரியா? ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியா? கனானாஸ்கிஸ், அல்பர்ட்டா, கனடா. ஓகேவா? அடுத்தது The 16th census of India will be conducted in how many phases அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 16th census of India ஆல்ரெடி 15 சென்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 16th census அப்படிங்கிறது நடத்த போறாங்க. ஸோ இந்த 16th census பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸாக இருக்க போகுது. சரிங்களா? டிஜிட்டல் சென்சஸாகவும் இருக்க போகுது. அதே மாதிரி கேஸ்ட் சென்சஸாகவும் இருக்க போகுது. இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேஸ்ட் சென்சஸாகவும் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸாகவும் இருக்க போகுது. இது எத்தனை ஃபேஸஸ்ல நடத்த போறாங்கன்னா 2 ஃபேஸஸ்ல நடத்த போறாங்க. சரியா? ஸோ ஃபேஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உத்தரகாண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி பனி பிரதேசங்கள்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்கும். செகண்ட் ஃபேஸ்ல அதர் ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்றாங்க. சரியா? அடுத்தது ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் G7 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ G7னா யாரெல்லாம் வருவாங்க? யூஎஸ் வருவாங்க, கனடா வருவாங்க, அந்த சைடு 2 பேர். அடுத்தது யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, அடுத்தது இட்டாலி, லாஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஜப்பான். சரியா? இவங்க தான் 7 கண்ட்ரீஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதுல எந்த கண்ட்ரிலாம் வந்து நாட் அ பார்ட் ஆஃப் G7 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப நமக்கு ரஷ்யா தான் இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் G7. ரஷ்யா வராது. மீதி 3 வரும். சரிங்களா? அப்ப ஒன்லி 1 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ரஷ்யா முன்னாடி இருந்தப்ப G8ன்னு இருந்துச்சு. அப்புறமா 2014ல இருந்து ரஷ்யாவை வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா கிரீமியா அப்படிங்கிற பிளேஸ ரஷ்யா அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உக்ரைன்ல கிரீமியா அப்படிங்கிற பிளேஸ். கிரைமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதனால G8 அப்படிங்கிறது G7ஆ மாறி இருக்கும். ஸோ G7 கண்ட்ரீஸ்னா இவங்க தான். சரியா? இதுல ரஷ்யா வராது. அடுத்தது The 16th census of India will be concluded by which date அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டேட்ல கன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2027க்குள்ள கன்க்ளூட் ஆயிரும். சரிங்களா? மார்ச் 1, 2027க்கு முன்னாடியே சென்சஸ் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நேத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. லாஸ்டா வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் 5. என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டிங் அண்ட் எண்ட் டு பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேங்களா? புட்டிங் அண்ட் எண்ட் டு பிளாஸ்டிக் பொல்யூஷன். சரியா? அதுதான் 2025க்கான தீமா இருக்கும். ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.